ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. சிவசங்கரம். Question from Govindan sir. பகவத்கீதையில் அர்ஜுனனுக்கு பகவான் கிருஷ்ணர் தனது விஸ்வரூபத்தை காட்டிய போது, அர்ஜுனா, உனது இந்த பௌதீக கண்ணை வைத்துக்கொண்டு என்னை பார்க்க முடியாது, அதனால் உனக்கு தெய்வீக கண்களை வழங்குகிறேன் என்று கூறுகிறார். அது நெற்றிக்கண் அல்ல, ஞானத்தை வழங்கும் தெய்வீக கண் என்று மகாபாரதம் பற்றிய ஒரு குறிப்பு தெரிவிக்கிறது. பரமசிவனின் நெற்றிக்கண் அழிவையும் ஞானத்தையும் குறிக்கிறது என்றும், பகவான் கிருஷ்ணர் கொடுத்த தெய்வீக கண் ஞானத்தை வழங்க வல்லது என்றும் அந்த ஆன்மீக குறிப்பு மேலும் தெரிவிக்கிறது. தங்களுடைய நெற்றிக்கண் கூட ஞானத்தின் வெளிப்பாடுதான் என்றும், அதை வைத்துக்கொண்டு எந்த அழிவையும் நிகழ்த்த முடியாது என்றும் தாங்கள் பல அருளுரைகளில் தெரிவித்திருக்கிறீர்கள். அப்படியானால் பரமசிவனின் நெற்றிக்கண்ணுக்கும் மகாவிஷ்ணுவின் தெய்வீக கண்ணுக்கும் என்ன வேறுபாடு? அறியும் சிவனும் ஒன்று, இதை அறியாதவன் வாயில் மண்ணு. ரெண்டு பேரும் வேறு வேறு கிடையாது. ஐ ஆல்ரெடி ப்ரூவ்டு. இதில் ரெண்டாவது படத்தை பார்த்தீங்கன்னா, அதில் நடுவில் ஒரு ஃபிகர் நிற்கும், இப்படி இருக்கும், இடது கால் இப்படி இருக்கும், 3 நாமம் இருக்கும், ஒரு கால் பூமியில் இருக்கும். இப்போ அந்த 3 நாமம் கொண்டது தான் கோவிந்தன். தூக்கி இடது திருவடி இருக்கு இல்லையா, அது நடராஜன். அதனால் ரெண்டு பேரும் ஒன்றே தான், ரெண்டு பேரும் வேறு வேறு கிடையாது. கச்ச பகவான் என்ற கேள்வியை கேட்கிறார் ஆதிசங்கராச்சாரியார் தன்னுடைய கேள்வி பதில் நவரத்ன மணிமாலை என்ற புஸ்தகத்தில். பிரஸ்னாகர ரத்னாகரம் பேர். அதில் அவர் கேட்குறார், கச்ச பகவான், பகவான் என்பது யார் அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்லுகிற பதில், சங்கர நாராயண ஆத்ம ஏவ, சங்கரனாகவும் நாராயணனாகவும் இருக்கக்கூடிய ஆத்மாவுக்கு யார் சொந்தக்காரனோ அவன் தான் பகவான் என்ற ஒரு டெரிவேஷனை கொடுத்துறாரு. அதனால் இது ரெண்டும் வேறு வேறு இல்லை. ஒரு ஆஃபீஸர் இருக்கார். அந்த ஆஃபீஸர் காலையில் எந்திரிக்க போல் லுங்கி கட்டின்னு இருப்பார். பல்லெல்லாம் விளக்கிட்டு குளிச்சுட்டு பூஜை ரூமுக்குள்ளே போகிற போது ஒரு துண்டு இல்லை மடி வேஷ்டி கட்டிக்கிட்டு போய் பூஜை பண்ணுவார். வெளியே வந்துட்டு ஆஃபீஸுக்கு போகிற போது ஒரு சஃபாரி இல்லை பேண்ட்டு ஷர்ட்டு போட்டுன்னு போவார். பார்ட்டிக்கு போகிற போது சூட் கோட்டு டையெல்லாம் போட்டுன்னு போவார். எல்லாம் வேறு வேறு ஆளாக ஒரே ஆஃபீஸர். அக்கார்டிங் டு த நீட் ஆஃப் தி ஹவர், எந்த தேவையோ அதுக்கேற்ற மாதிரி அவர்கள் த சேம் பர்சன். அதே மாதிரி நீங்கள்லாம் சின்ன குழந்தையாக இருக்கிற போது ஒரு ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அம்மா மடியில் அந்த மாதிரி ஸ்கூலுக்கு போகிற போது, அப்புறம் கல்யாணத்தில் ஒரு ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க. அப்புறம் இது மாதிரி ஒரே ஆளுக்கு வாழ்நாள் பூரா பார்த்தா ஒரு 10-15 ஃபோட்டோ இருக்கும். வேறு வேறு ஏஜ் குரூப்பில் எடுத்தது எல்லாம் வேறு ஆளா? இல்லவே இல்லை. அந்த மாதிரி இந்த உலகத்தில் எந்த ஒரு விஷயம் கூட there is only one truth, there is no second truth. Truth is something which cannot be negated. Negatedனா என்ன? 2 2 4ன்னா அது 4 தான். அமெரிக்காவில் வேறு, இந்தியாவில் வேறு கிடையாது. நீ கூட்டினா ஒன்று, நான் கூட்டினா ஒன்றுன்னு கிடையாது. ட்ரூத் வில் பி சம்திங் விச் கேனாட் பி சேஞ்ச், விச் கேனாட் பி நெகேட்டட். அதனால் இதெல்லாம் பிற்காலத்தில் வந்தவர்கள் சமய பிணக்குகளை வைத்துக்கொண்டு அவர்கள் அவங்களுடைய அகங்காரத்துக்கு தீனி தேடி கொண்டிருந்த காலத்தில் இந்த சைவ வைணவ பிணக்குகளெல்லாம் வந்தது. இது நம்மக்கிட்ட மாத்திரம் இல்லை, நம்ம ஊரில் எப்படி சைவம் வைணவம் மாத்வம் இதெல்லாம் இருக்கோ அதே மாதிரி புத்த மதத்தில் ஹீனாயான புத்த மதம், மகாயான புத்த மதம்னு இருக்குது. ஸ்வேதாம்பர ஜெயின், திகம்பர ஜெயின், ஜெயினிசத்தில் 2 இருக்குது. முஸ்லீம் மதத்தில் சன்னி, ஷியா இந்த மாதிரி இருக்குது. கிறிஸ்தவ மதத்தில் கேத்தலிக்கு, ப்ராட்டஸ்டண்ட்டு, பெந்தகோஸ்ன்னு இருக்குது. ஒரே இயேசுநாதர், ஒரே புத்தர், ஒரே அல்லாஹ்வை கும்பிடுகிற எல்லாருமே இப்படி தான் இருக்கானுங்க. எல்லாம் பிரிஞ்சு பிரிஞ்சு அடிச்சின்னு சாகுறாங்க. இந்த மாதிரிலாம் ஆனதுக்கு என்ன காரணம்னா, இந்த ப்ரீஸ்ட்ஹுட் ஈஸியாக புரிகிற மாதிரி எதையாவது சொல்லிட்டாக்கா ஜனங்களுக்கு ப்ரீஸ்டே தேவைப்படாது. அதனால் வந்த விஷயங்கள். எல்லா சமய குதர்க்கம் விட்டு அப்படிங்கிற வார்த்தையை வள்ளலார் பயன்படுத்துவார். சமய குதர்க்கம்னுவார். ஸ்டூபிட் கான்ட்ரோவர்சிஸ் அப்படின்னு அர்த்தம். எந்த அடி நாடி நிற்கும் நாள் எந்நாளுவோன்னுவார். கடவுளுடைய பாதங்களை மாத்திரம் தேடி நிற்கிற நாள் எந்த நாளும் தெரியலையேங்கிற வார்த்தையை பயன்படுத்தும். பேய் பிடிப்புற்ற பிச்சு பிள்ளை மதங்களாலே என் மக்கள் மாண்டு போயினார், நீ என் பிள்ளை ஆதலாலே செயலை விரைந்து புரிகை என்று இட்ட குருவினர். பேயும் பூச்சி பைத்தியம் பூச்சி மாதிரி
ஜனங்கள்லாம் இந்த ரிலீஜியஸ் கான்ட்ரடிக்ஷன்ஸில் கிளாஷஸில் மாட்டின்னுட்டு செத்து போயின்னுக்கிறாங்க. நீ என்னுடைய பிள்ளைப்பா, போய் எல்லாருக்கும் புத்தி சொல்லு, திருத்து, இதெல்லாம் வேண்டாம், சமரச சுத்த சன்மார்க்கம் அப்படின்னா. சமரசம்னா என்ன? ஈக்குவல், எவ்ரி திங் இஸ் ஈக்குவல். ரெண்டாவது விஷயம் உலகத்தில் கிடையாது. அதுதான் சமரச. சுத்த ஆனால் அதில் எதுவுமே நெகட்டிவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சன்மார்க்கம்னா நல்ல வழின்னு அர்த்தம், துன்மார்க்கம்னா கெட்ட வழின்னு அர்த்தம். அதனால் வள்ளலார் போன்றவர்கள் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தாங்க. ஜோதி 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 சுயம், ஜோதி 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 பரம்னு சொன்னாங்க. நீயும் ஜோதி தான், உலகத்தில் வெளியே இருக்கிறதெல்லாம் கூட ஜோதி தான் சொன்னாங்க. ஜனங்களுக்கு பொழுது போகிறதில்ல, அதனால் ஏதோ ஒரு பேரில் வச்சு இவனுங்க அடிச்சுக்கணும். பிகு நாடி அமெரிக்காவில் இருக்குது, அவருடைய சிஷ்யர் இருந்தார். ஞாபகம் இருக்காப்பா? வா, அவரை பற்றி சொல்லு. அவர் அமெரிக்காவில் போயிட்டார், ஹோஷியார்பூரில். அவருக்கு மைக் கொடு, ஒரு சேர் போடு, சேர் போட சொல்கிற மைக் எடுத்துக்கோ. இவர் அவர்கிட்ட சிஷ்யர் இருந்தார், யூஎஸில் இருந்து வந்திருக்கார் இவர். அந்த ஹோஷியார்பூர் பக்கத்தில் இருக்கிற பிகுநாடிக்காரர் அமெரிக்காவில் போனார். உட்கார், மைக் எடுத்துக்கோ, அவரை பற்றி சொல்லு. அதில் என்னை பற்றி என்ன வந்துச்சுன்னு கூட சொல்லும். சங்கரம் சிவசங்கரம். நான் வந்து எல்ஏல இருந்தப்போ, எல்ஏனா லாஸ் ஏஞ்சல்ஸ் இருக்கச்சு தூத்துமாய் மூலமாக தான் எனக்கும் தெரிஞ்சது. அதுக்கு முன்னாடி எனக்கு தெரியும். கொஞ்சம் இப்படி வச்சுக்கிறியா, மைக் இப்படி வைப்பா. அவங்க சொன்னாங்க, இங்கேயும் ஒரு பெரிய மகான் வந்திருக்காரு, வந்து தரிசனம் பண்ணிப்போங்க சொன்னாங்க. முதல் தடவை போனப்போ நான் அவர் அங்கே மெடிடேஷன் எல்லாம் சொல்லிக் கொடுப்பாரு. ஸோ அங்கே போனப்போ அவர், நான் பார்த்தப்போ அவர் சொன்னார், நீ யார் எங்கேருந்து வந்தேனாக்கா நான் சிவசங்கர் பாபா டிவோட்டியான்னு சொன்னேன். அப்போ இங்கே மெடிடேஷன் எல்லாம் சொல்லி கொண்டுருக்குங்க, நீ அது எனக்கு நான் பாபாவை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன், அது பரவாயில்ல, எனக்கு நான் இது மெடிடேஷன் சீக்வன்ஸ் நான் பண்ணுறேன்னு சொன்னேன், கற்றுக்கிறேன் பண்ணிக்கிறேன். ஓ, அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, நீங்கள் உங்கள் குருவை ஃபாலோ பண்ணலான்னு சொன்னார். ஸோ அப்பத்துலேருந்து நான் அது மெடிடேஷன் பண்ணிட்டு இருந்தேன். அவர் என்ன சொன்னார்ன்னா, பாபாவை பற்றி, பாபா ஒரு ரொம்ப பெரிய மகான். நான் வந்து அவரோட கால்தோஸ் கூட இல்லை. வரச்சு ஆக்சுவலி அவர் சொன்னார், அவர் கூப்பிட்டு சொன்னார். ஸோ நீங்கள் இருந்தாக்கா அவர்கிட்ட இருந்தாக்கா உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காதுன்னு சொல்லிட்டு சொன்னார். நன்றி. இவர் ஓகே. ஸோ அவர் ஹோஷியார்பூர் பிகுநாடின்னு பேர். அவர் சொல்கிற ரமணி குருஜி இல்லையா, அவர்கிட்ட காகபுஜெண்டர் நாடின்னு ஒன்று இருக்குது. காக்கா முகத்தை கொண்ட ஒரு சிவன்கிட்டே இருக்கிற ஒருத்தர் தான் காகபுச்சிண்டி, காகபுஜெண்டர்னுவாங்க. அந்த போல் அவர் ஹரித்வார் ரிஷிகேஷ் பக்கம் போன போது யாரோ ஒருத்தர் அவர் கொடுத்து இதை படி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவர் இங்கே 9 ராமநாதன் ஸ்ட்ரீட் மகாலிங்கபுரத்தில் இருந்தார். இப்போ வந்து சேலையூரில் அவர் காகபுஜருக்கு ஒரு சின்ன கோயில் கட்டி அங்கேயே வீடெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கார். ரமணி குருஜின்னு அவருக்கு பேர். ஸோ அவர்கிட்ட நான் அண்ணா நகரில் இருந்தேன் அந்த காலத்தில். காளிகாம்பாள் கோயில் சிவாச்சாரியார், அப்புறம் குருஜி சுந்தரராமன், மயிலை மாமுனின்னுவாங்க அவரை, திருவேற்காடு ராமதாஸ் சாமி, சண்முக சிகாமணின்னு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், 4 பேரும் அண்ணா நகரில் என் வீட்டுக்கு வந்து இன்றைக்கி வந்து பழனி முருகனை பற்றி ஒலியில் வரப்போகுது, நீங்கள் வாங்க அப்படின்னு கூப்பிட்டு போனாங்க. அப்போ ராமநாதன் ஸ்ட்ரீட் வீட்டில் இருந்தார். நாங்கள் போன உடனே அவர் இதெல்லாம் ப்ரே பண்ணிட்டு சோழி போடுவார். சோழி 8ல் விழுந்தது. அப்போ அவர் படித்தார், அந்த ஓலையில் என்ன படித்தாரோ அது படிப்பாங்க. உள்ளத்தில் இச்சேயவன் தனக்கு அளவிலாது பெருகிடும் அருள்நிலை கருணை பற்பல ஜென்மத் தொடர்பதனால் அன்றோ. இந்த பையனுக்கு எனக்கு தான் போட்டாங்க. எத்தனையோ ஜென்மங்களாக இவருக்கு இந்த தெய்வீகத்தில் நாட்டம் இருக்குது, அருளில் இவருக்கு இது இருக்குது, இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அருள் நிறைந்த 18 சித்தர் தமை பரிவுடன் அடுத்த பெருமையும். இவர் 18 சித்தர்கள் கூட காட்டில் இருந்தவர். அருள் ஞான பழத்தோனை நவபாஷாணத்தால் நிறைத்து கொண்டோன் அவன். அருள் நோக்கத்திற்கு உகந்தவனாய் நின்றதோர் கால பெருமைகளை கொண்டோன். பழனியில் போகர் தண்டபாணி விக்கிரகத்தை பிரதிஷ்டை பண்ணும்போது அவர் கூடயே இருந்தார். இவர் போகருக்கு ரொம்ப வேண்டியவர். கலியிலே தெய்வ அருள் விளையாட்டை
காரணத்தோடு காண விதி கொண்டவன். கடவுள் எப்படி இந்த கலியுகத்தில் இந்த உலகத்தை ஆட்டி படைக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இவருக்கு தலையெழுத்து இருக்கு. பரிவுடன் அருள் முருகனின் இணைவிழி கருணையினால் அவரருள் ஆனந்தச் சேவகராய் நிறைவதைக் கொண்ட கடம்பனும் இடும்பனும் இவன் தனக்கு நிறை துணை. முருகருக்கு இவரை ரொம்ப பிடிக்கும். அதனால் அவருடைய 2 பேர் இடும்பன் கடம்பனை இந்த மாதிரி சிவசங்கருக்கு அவர் காவல் வச்சிருக்கார் முருகன் அப்படின்னு. சொல்லனா உள்ள வேட்கை அருள் நிறைந்து எழும் காலம் இனியே ஆகும். படித்தபோது 84. இனி வரக்கூடிய காலத்தில் தான் இவருக்கு இன்னும் கடவுள் மேலே பெரிய தேடுதலெல்லாம் வரப்போகுது, பெரிய கிக் வரப்போகுது. அஷ்டாட்சரத்தினாலும் அறுகோணத்திலும் பரிவான எண்கோணத்திலும் நிறைவானதோர் ஆனந்தத்தை உள்ளத்தில் இருத்தி உலகது வழிதனில் உவந்த காலம் கூட்ட விதியானது தருணமது வகுத்து காத்திருக்க கண்டேன். குர்சி சடாட்சரம் அஷ்டாட்சரம் இந்த மாதிரி 2 மந்திரங்கள் இவருக்கு கிடைக்க போகுது. அதனால் விதி இவரை பெரிய நிலைக்கு கொண்டு போகிறதுக்காக பிளான் பண்ணி ரெடியாக இருக்குது. காலத்தால் மாலவனாய் காணவே விதியுற்றதால் ஆதாரத்துடன் அருள் மனக்கோலம் தயரதன் செய் இவன் தானது கொண்டன நன்றோ. இவர் ஒரு பிறவியில் ராமராக இருந்தவர், தயரதனுடைய மகன். இந்த டைமில் இவர் காலத்தால் மாலவனான்னா இவர் பெருமாள், இவருக்குள்ளே இருக்கிற ஆத்மா பெருமாள். இதுக்கு முன்னே ராமர். மாலவனின் அருள்வல் விளையாட்டை ஆனந்தமுடன் தான் கொண்டு காலக்கலிதனில் அருட்சேவை வழி மார்க்கத்தினாலே இவர் அந்த பெருமாளுடைய அருளை வச்சுக்கிட்டு இருப்பார். இந்த கலியுகத்தில் சர்வீஸ் பண்ணுவார், ஜனங்களுக்கு தொண்டு செய்வார். அருள் சேவை வழி மார்க்கத்தினாலே நிறைந்த நல் பெருமைதனை நிலவுலகத்து படைத்து அருளாக எழுந்த நல் மாதவனே. அதுக்காக இவர் பெரிய தவம் செய்து இந்த பதவியை அடைஞ்சிருக்காரு இந்த பிறவியில். அருளிலே ஆதார ஒளிதனிலே உகந்த பெருமைதனை உலகத்துக்கே நிலைநாட்டி அண்டி வருவோர்க்கு அருள்மொழியாய் ஆதார ஒளியாய் உலகத்துக்கே உவந்து காட்டி மாலவனின் அருட்கருணை மனம் மகிழத்தான் கொண்ட சேயவனே. இவர் உலகத்துக்கே படியளக்கிறதுக்கு வந்திருக்காரு. அந்த பெருமாளுடைய பவரை தன்கிட்ட மனம் மகிழ தான் கொண்ட செய்யவனே அப்படின்னா கடவுளுக்கு புள்ள என்ற அர்த்தத்தில் இருக்கு. இறைவனுடைய அருள் விளையாட்டை ஆனந்தத்தினால் கலிதனில் காண இயலும் என்பது சத்திய விதியாகும். இந்த கலியுகத்தில் கடவுள் எப்படியெல்லாம் இந்த உலகத்தை ஆட்டி படைப்பார் அப்படின்னு பார்க்கறதுக்கான காலம் இருக்குது. மாலவன் புரியும் உச்ச விளையாட்டை ஆனந்தத்தால் காணும் விதி அண்மை காலத்தே உளதன்றோ. கிளைமேக்ஸ் ஆஃப் பெருமாள்ஸ் கேம் ஜனங்க பார்க்குற காலம் கூடிய சீக்கிரம் வருது, ரொம்ப வருஷமெல்லாம் ஆகாது. அருளாளர் நிழலிலே ஆதாரமெனும் அருள் ஒளி காணவே காலகாலமாய் எண்ணிய பெருமையடா. இவர் எத்தனையோ பிறவிகளாக பெரிய தவசிகள், யோகிகள், சித்தர்கள் கூட காட்டில் மூட்டில் அலைஞ்சி இந்த அருளை தேடிக்கிட்டு இருந்த அந்த காரணத்தினால் இதெல்லாம் நடக்குது. பேரருள் ஒளியாய் மாலவன் இங்கெழுந்தான். உலகத்திலேயே பெரிய அருளாக இருக்கக்கூடிய பெருமாள் இவருடைய உடம்புக்குள்ளே இருக்காரு. அயோத்தியோன் அருள் பலிதம் காணவே ஹனுமனே அவனுக்கு காலத்துணையும் ஆயினான். பெருமாள் யாரு? ராமராக இருந்தவர். கண்ணார் கடல் சூழ் இலங்கைக்கு இறைவந்தன் விண்ணாகம் விளக்க சரம் செல உய்த்தாய் அண்ணா விண்ணூர் துடும் வேங்கடமா மலைமேய அண்ணா. பரந்த மார்புடைய ராவணனின் மார்பு பிளக்க அம்பை விட்டவனே ராமனே, நீதானே திருவேங்கடத்தில் பெருமாளாக உட்காந்துருக்க அப்படிங்கிறது ஆழ்வார் பாசுரம். அதனால் ராமராக இருந்து வெங்கடாதிபதியாக ஆனது இந்த ஆத்மா. காரணங்கள் ஒரு பாலாகி கந்தனின் அருள் கரத்து வேலும் மறுபாலாகி இதெல்லாம் இவர் அடைந்த பதவிகள். இன்னொரு பக்கத்தில் இவர் குரு முருகன். அதனால் கந்தனுடைய அருள் கரத்து வேல்னா முருகனுடைய கிரேஸு குரு என்ற நிலையில் இவருக்கு இன்னொரு பக்கம் சேர்ந்தது. விந்தையுள் விந்தையென சிந்தையுள் குடிகொள்ள சிந்தாமணி கூடத்தே உரையும் அருளவளானவளும் பூரண பலம் அருள. ஆச்சரியத்தில் ஆச்சரியம். எல்லாருக்கும் மேலே பராசக்தி இருக்கா சிந்தாமணி கிரகத்தில். அவளும் பார்த்தாலாம், என்னடா ஒரு உடம்புக்குள்ளே இவ்வளோ பேர் இருக்காங்களா, அப்புறம் என் பவரும் நான் அவனுக்கே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவளும் பூரண பலத்தை கொடுத்தாள், பராசக்தியும் கொடுத்தாள். துரிதமாய் ஒரு நிலை இஜென்மத்தே காண விதி கொண்டாய். பொருந்திய இறைவன் திருவருளாலே மாலவன் அருட்கருணையே
பூரணம் கொண்டு ஆதாரம் கொண்டோனாய் அருள் வேங்கடத்தோனே பூரணம் கொண்டு பொருந்திய பாலகனாகி மானிடர் மனதிலே உவந்ததோர் உள்ளத்தினன் நிறைந்ததோர் பக்குவமே கொள்ள ஒளியாய் உவந்து அருட்பொலிவாய் நிறைந்து அகிலமெல்லாம் ஆதாரம் கொள்ள தெய்வ வடிவும் கொள்ளும் விதியாகும். உலகத்தில் எல்லா தெய்வ சக்திகளும் இந்த மாதிரி இவர்கிட்ட இருக்குது. அதில் 100 அவுட் ஆஃப் 100 வந்து பெருமாள் தான் இருக்கார் இவர்கிட்ட. அது ஒரு லைட் மாதிரி உலகம் பூராவும் இந்த பவர் வேலை செய்யும். ஒளியாய் வந்து அருட்பொலிவாய் நிறைந்து அகிலமெல்லாம் ஆதாரம் கொள்வாய். உலகம் பூராவும் பவர் வேலை செய்யும். தெய்வ வடிவும் கொள்வாய். உனக்குன்னு ஒரு தெய்வ வடிவம் எப்படி ராமருக்கு, கிருஷ்ணருக்கு, இயேசுக்கு, புத்தருக்கு இருக்கோ அந்த மாதிரி சிவசங்கரன் என்று சொல்லக்கூடிய இந்த ஆத்மாவுக்கும் கூட ஒரு கடவுளுடைய வடிவம் கிடைக்கும். நாங்கள் அந்த வடிவம் தான் நம்ம கோயிலில் இருக்கிறது. வெங்கடாஜலபதி, வராகர், ருத்ர நரசிம்மர், பாதி சிவன் பாதி சக்தி, 10 அவதாரங்களும் ஒரே இதில். இது இந்த கலியுகத்தில் எனக்காக கிடைச்சிருக்கிற வடிவம். ஒரு ராமர் மாதிரி, கிருஷ்ணர் மாதிரி. இது ஒரு நியூலி அரைவ்டு அவதார் ஆஃப் காட். அருளிவன் மொழியும் மொழியே ஆனந்த மொழியென அகிலத்தே நிலைநாட்டி ஆதாரமாய் வழிதுலங்கச் செய்வான் அன்றோ. உலகம் பூராவும் இவர் சொன்னாக்கா கரெக்டாக இருக்கும் ஏன் அப்படிங்கிற மாதிரி ஒரு காலம் வரும். பரிவுடன் சித்தாதி முனியோர் தம்மின் நிறைநல் அருளாசியும் பூரணம் கொண்டாய் அஜ்ஜன்மத்தே ஆனதினால் இஜ்ஜென்மத்தும் உள்ளத்தில் அருள் விளையாட்டை ஆறுமுகன் உவந்து விளையாட உலகதனில் காணும் மக்களிடத்தில் அருள் எனும் பெரும் மழைதனை பொழிகின்றனை. சின்ன ஜென்மங்களாக இதே வேலையை தான் செய்கிற. அதனால் இந்த கலியுகத்தில் கூட உலகத்தில் இருக்கிற ஜனங்கக்கிட்ட நீ அருளை மழையாக பொழிந்து கொண்டிருக்கிறாய். அருள் எனும் பெரும் மழைதனை பொழிகின்றனை. அருள் மழையை இந்த உலகத்தில் இருக்கிற மக்களுக்கு நீ கொடுத்துக்கிட்டு இருக்க. உந்தனது இடத்தில் தெய்வ ஒளி பரிவதாய் வந்து இறங்கும் காலம் சித்திரை திங்கள் முழுமதினால் 1984 சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு இந்த கடவுளுடைய பவரும் உடம்புல இறங்கிடும் அப்படின்னு சொன்னாங்க. பிப்ரவரி மாதம் தை மாசியில் படித்தாங்க. சித்திரைன்னா ஏப்ரல் 1984 உங்கள்கிட்ட அந்த பவர் வந்து இறங்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் படிச்சு இந்த போய் லாஸ்ட்டில் வா கலியிலே ரொம்ப பெருசு ஒரு 1 hour படித்தாங்க. கலியிலே மக்கள் நிலையிலே மாறுபாடு கொண்டு நின்றாலும் மக்களின் மன வேறுபாடு பேயாட்டம் அதுபோல் ஆடி ஆடி நின்றிட்டாலும் அலையும் ஓர் காலத்து அலைந்து ஓயும் ஓர் காலத்து ஓய்ந்து அமையும் ஓர் காலத்து அமைந்து நிற்கும் காலத்துத்தான் அருள் ஒளியை காண முடியும் என்றோம். அருள் ஒளியின் ஆனந்தத்தை நிறைவுடன் பருகிட விதி கொண்டதோர் தமக்கன்றோ அனலில் சுட்ட விளக்கமாகும். அது கூட எல்லாருக்கும் இல்லை, யாருக்காவது தலையெழுத்து நல்லா இருந்தால் அவங்களுக்கு இதெல்லாம் ரகசியங்கள், இந்த விஷயம்லாம் புரியும், மற்றவங்களுக்கு புரியாது. உலகது வாழ்விலே உவந்த நலன் இதுவென்றே அறிவித்து அதனதனின் பெருமைதனை தேவ ரகசியம் தனை பிரிதொரு முறை அன்றோ உரைத்திடல் வேண்டும். இன்னும் நிறைய சொல்ல வேண்டியிருக்கு. அதெல்லாம் தேவ ரகசியங்கள். இன்றைக்கி இதோட நிப்பாட்டிக்கிறேன். இன்னொரு காலம் வர்றபோது நான் மற்ற விஷயங்களெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி காக்கபட்சத்து வந்திருக்கோம். இதெல்லாம் எந்த காலத்துலேயோ படிச்சுட்டாங்க. 1984 படிச்சுட்டாங்க. இது மாதிரி நிறைய என்னை பற்றி படிச்சுட்டே வந்தாங்க. என் வாழ்க்கையில் என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு. இங்கே பண்டல வெங்கடான் நாயுடு ஸ்ட்ரீட்னு ஒன்று இருக்குது, KKK ஐசோஸ் கிட்ட. அங்கே ஐன்ஸ்டீன் கிட்ட ரிசர்ச் அசிஸ்டண்ட்டாக இருந்த ஒருத்தர் இருந்தார். அவர்கிட்ட ஒரு நாடி சான்ஸ்கிரிட்டில் இருந்துச்சு, பராசர ரிஷி நாடின்னு சொல்லி. அவர் பேர் டாக்டர் நடராஜ சர்மா. ரொம்ப பெரிய ஆள் அவர். அவர்கிட்ட சான்ஸ்கிரிட்டில் இருக்கும் அந்த வேலை. அதில் என்னை பற்றி வந்தது. இந்த மாதிரி இவரால் உலகத்தில் நிறைய விஷயம் நடக்கணும். ஒன்று பழனி ஆண்டவனுடைய சிலைகள் இருக்கு இல்லையா, அதில் ஒரு 9 சிலைகளை போகர் பண்ணி ஒரு குகையில் வச்சுருக்காரு. பாம்புங்கள் காவல் காத்துன்னு இருக்குது. அதில் இந்த கலியுகத்தில் குருவையினுடைய பவரை வாங்கி தர்ற விக்கிரகத்தை எடுத்து இவர் பிரதிஷ்டை பண்ணுவாருன்னு வந்துச்சு. அதுக்கப்புறம் சிதம்பர ரகசியம்ன்றது என்னான்ட்டு இவர் வெளிப்படுத்துவார் அப்படின்னு வந்து. அதுக்கப்புறம் விருத்தாச்சலத்துக்கிட்ட பூமிக்கு அடியில் தங்கத்தினாலான ஒரு பட்டணம் இருக்குது, அது இவரால் வெளியே வரும் அப்படின்னு வந்து. இது இன்னும் அதிசயமாக நீங்கள் நினைக்க தேவையில்லை. சுந்தரமூர்த்தி நாயனருடைய வாழ்க்கையில் சுந்தரர் வந்து நான் திருவாரூருக்கு வெறுங்கையோடு போனால் பண்டடி துரத்திடுவா, எனக்கு காசு கொடுன்னு கேட்குறாரு. அப்போ அவர் ஒரு தங்க செங்கலில் கொடுக்குறாரு. யார்? சுந்தரருக்கு.
அப்போது தங்க செங்கல் விருதாச்சலத்தில் சுந்தரருக்கு சிவன் எடுத்து கொடுக்குறாருன்னா இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, அங்கே தங்கத்தினாலான ஒரு சிட்டி இருக்குது பூமிக்கு அடியிலங்கிறது கன்ஃபார்ம் ஆகும். இது ஒரு எக்ஸாம்பிள். இதெல்லாம் இவரால் நடக்கும். இவர் திருவண்ணாமலை இவருக்கு மெயின் இடம். அதில் ஒவ்வொரு தடவையும் இவருடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும் அப்படின்னு டேட் வைஸ் கொடுத்துருப்பார். ஜூலை 1 1989 இவர் காதில் கடவுளுடைய சத்தங்கள்லாம் கேட்கும். புராதன அனுபந்தத்தால் வன பர்வதங்கள் மலைகளில் அதிக அனுகிரகம், சிதாகாச சமமான வன்னி தர்மாத்மா என்று உலகம் முழுவதும் புகழடைவாய். திருவண்ணாமலை மகாக்ஷேத்திரத்தின் மகாசக்தி சுவாமிநாதன் உன்னுடன் மனுஷனுக்கு மனுஷன் பேசுவது போல் பேசுவான். திருவண்ணாமலையில் முருகரே நேரில் வந்து மனுஷன் பேசுகிற மாதிரி உங்கள்கிட்ட பேசுவார். அப்படி இதெல்லாம் என் லைஃப் நடந்துச்சு. அன்றிலிருந்து அமிர்தத்தால் மழை பெய்தது போல் உனது வாழ்க்கை மாறிவிடும். சான்ஸ்கிரிட் போல அதில் வர்ற வார்த்தை அமிர்த வருஷம் பவதி. அன்னிலிருந்து உன் வாழ்க்கை அமிர்தத்தினால் மழை பெஞ்சா எப்படியோ அந்த மாதிரி மாறிடும். புது மனிதனாக மாறுவாய். லௌகீகத்தில் இருப்பது போல் தோன்றினாலும் புத்தி எப்போதும் அமானுஷத்தில்தான் இருக்கும். பார்க்குறவங்களுக்கு நீ ஏதோ வேலையாக பிரசாதம் கொடுத்தியா பெருக்குனியா முழுகுனியான்னு மாதிரி பார்த்துன்னு இருப்பாங்க லௌகீகமாக. ஆனால் உன் மைண்டு எப்பயுமே அமானுஷத்தில் இருக்கும், கடவுள்கிட்ட இருக்கும். தெய்வீக காரியங்களில் உனக்கே அறியாமல் ஆக்கர்ஷிக்கப்படுகிறாய். நிதர்சனமாக தெய்வீக விஷயம் நடைபெறும். சாக்ஷாத் தெய்வமே வழிநடத்தி செல்லும். பூர்வ ஜென்ம வாசனையினால் தர்மத்தை தவிர இதர விஷயங்களில் உனது புத்தி போகாது. உனக்கு தர்மத்தை தவிர வேறு எதுலேயும் மைண்டு போகாது. மலை மீதுள்ள யோகினி மாதா சித்தி ஆகிற போதுதான் உனக்கு அனுகிரகம் பலமாக வரும். பொதிக மலையில் கல்யாண தீர்த்தம் அகஸ்தியருக்கு சிவனுடைய தரிசனம் கிடச்ச இடம் இருக்குது. அங்கே ஒருத்தர் அம்மா இருந்தாங்க, சாது கிருஷ்ணவேணி அம்மான்னு சொல்லிட்டு. அவங்க ராமாயண காலத்தில் நான் ராமராக இருந்தபோது அவங்க சபரியாக இருந்தாங்க. அதனால் அவங்க சித்தி ஆகிற போது உனக்கு இன்னும் பவர் ஜாஸ்தி ஆகும் அப்படின்னு. இப்போ அவங்க அங்கே அந்த உடல்லிருந்து ஒளி பிரிகிற போது அந்த சக்தியை தான் நான் நம்ம துர்கா கோயிலில் கொண்டாந்து சிலையிலே இறக்கியிருக்கேன். அதனால் அங்கே துர்கா சிலையிலையும் ஒரு ஆர்கானிக் எனர்ஜி தான் உட்கார வச்சுருக்கோம். பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் மகாத்மாவான சித்த புருஷனால் மறைத்து வைக்கப்பட்ட இடத்தை காட்டி பிரகாசிக்கச் செய்யும். பூர்வ ஜென்மங்களில் வன பர்வத ஆசிரமங்களிலிருந்து தவத்தை மேற்கொண்டதன் பலனாக பழனி, சிதம்பரம், விருத்தாச்சலம் போன்ற இடங்களில் மறைக்கப்பட்டுள்ள தெய்வீக ரகசியங்கள் உன் மூலமாக பிரகாசப்படுத்தப்படும். வன பர்வதத்தில் மகாகுரு அனுகிரகம் பரிபூர்ணமாக. குருன்னா யாரு? சிவபெருமான், தட்சிணாமூர்த்தின்னு பேர். வனப்பர்வதம்னா கைலாசத்தில் உனக்கு சிவ தரிசனம் கிடைக்கும்னாங்க. நிஜமாக கிடைச்சது. ஜன்ம ஜன்ம சந்நியாசி சமான யோகம். எப்பயுமே சன்னியாசி தான். குடும்பம் இதெல்லாம் வந்து செட்டே ஆகாது. எப்பயும் சன்னியாசி புத்தி, சன்னியாசி டைப் ஆஃப் வாழ்க்கை தான் இருக்கும். பிறர்க்கான வாழ்க்கை, மற்றவங்களுக்காக தான் உன் வாழ்க்கை இருக்கும். பரிபூரண பூர்வ ஜென்ம வாசனை தெய்வீக சம்பந்தம் விடாது. சண்முகநாதனது அனுகிரகம் 1000 மடங்கு விருத்தியாகிக் கொண்டே இருக்கும். முருகருடைய கிரேஸு நேர்த்திக்கு இருந்ததுக்கு இன்றைக்கி 1000 மடங்கு இப்படி விருத்தி ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு அர்த்தம். சாதுக்கள் சங்கமமும் யோகிகள் சகவாசமும் தான் எப்போதும். இப்பிறவியில் சாக்ஷாத் தெய்வமே உன் குரு. இந்த பிறவியில் உனக்கு யாரும் மனுஷன் குரு இல்லை, கடவுளே தான் உன் குரு. மனிதன் அல்ல, மகாபைரவர் சித்தநாதர் அனுகிரகம். மகாபைரவ சித்தநாதர்னா ஐயப்பசாமி. மகாபைரவ சித்தநாதர் அனுகிரகம் அவரே உன் கையில் இருக்கிற மாதிரி அப்படின்னா அவரும் நீயும் ஒன்றுன்னு அர்த்தம். மகாபைரவ சித்தநாதர்னா யாரு? ஐயப்பசாமி. அவரே உன் கையில் இருக்கிற மாதிரி தெய்வ கடாட்சத்தின் பலனை நித்தியமும் அனுபவிப்பாய். அற்புதங்களை தரிசிப்பாய். சித்திகள் உண்டு, ஆனால் சந்நியாசி இல்லை. தென் பகுதியில் சிவசமாதி அடைந்த மகாயோகியின் அனுகிரகம் கிடைக்கும். சிவசக்தி லீலைகளை அனுபவிப்பாய். ஸ்கந்தநாதனுடைய குகை சம்பந்தமாக பல தரிசனங்கள் பூமியில், பாதாளத்தில் சித்தனால் மறைத்து வைக்கப்பட்ட சிலாமூர்த்திகள் உனக்கு பூர்வ ஜென்ம வாசனையால். பராசர ரிஷியில் சொன்னார். நாகர்கோயில் பக்கத்தில் தெய்வ செயல்புரம்னு ஒன்று இருக்குது.
அங்கே முத்துசாமி அடிகள்னு ஒருத்தர் இருந்தார். ஸோ அவர் ரொம்ப ஷார்ட்டாக என்னை பற்றி ஒன்று சொல்லியிருப்பார். தன்னையும் சித்தனாக்கி தனக்கு ஒரு அருள் சக்தி கொடுத்து தேவலோகத்திலிருந்து அன்னப்பறவையின் மேல் அன்னை சக்தி வரும் அரும் பிள்ளை நீ. சக்தி வளர்த்து வரும் இல்லை வளர்த்து வரும் தேவலோகத்தில் அருள் பிள்ளை நீன்னா நீ அம்பாளுடைய பிள்ளை. சிறுவயதில் தன்னை அறியாமல் ஆச்சரியப்படும் நிலையில் அருள் வழங்கும் சக்தி இருக்கு. ஏழுமலையான் சன்னிதானத்தில் இருந்து ஸ்வஸ்திக் சுடர் வெளிச்சம் அவன் கரத்திலிருந்து சுரக்கும் சக்தி இருக்கு. திருப்பதியில் அந்த பெருமாள் சிலையில் என்ன ஒரு எனர்ஜி இருக்கோ அது உன் கையிலேயே சுரக்கிற சக்தி உங்கள்கிட்ட இருக்கு. அங்கே இருக்கிற அதே எனர்ஜி உன் கையில் நீ வச்சிருக்கேன்னு அர்த்தம். சித்தர்கள் கூடும் இந்த எல்லையில் அகஸ்தியருக்கு பூஜைகள், சித்தர்களும் நவ கன்னிகளும் வந்திருக்கு. சர்வ சக்தியும் பெறப்போகும் இந்த அருள் பிள்ளைக்கு மகேஸ்வரன் அருள் சக்தி உண்டு. கொங்கண முனிவரின் அருள் சக்தியில் நவ திருப்பதியும் தன் பூஜை அறையிலேயே ஜோதி ரூபத்தில் அருளோடு அமைத்து கொடுக்க கொங்கண முனிவர் கன்னியாகுமரி பகவதி ஆலயத்தில் சித்தாடல் புரியும் மாயம்மா ரூபத்தில் இங்கு காட்சி கிடைக்கும். 9 திருப்பதி சொல்லுவாங்க இல்லையா திருநெல்வேலியில், அந்த 9ம் ஒரே இடத்துல கன்னியாகுமரி மாயம்மாவுடைய அனுகிரகத்தினால ஒரே இடத்துல கிடைக்கும். ஐயப்பனை கூட்டுக்குள் இறக்கி சொல்ல வைக்கும் மறு ஜென்மம் கிடையாது. உடம்புல இருந்தே ஐயப்பனாவே சொல்கிற ஒரு பவர் இருக்குது. இவருக்கு மறு ஜென்மம் கிடையாது. ஓகே, இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஒரு இவ்வளோ பெரிய புக்கு இருக்குது. நாடிகள் போற்றும் நாயகன்னு என்னெல்லாம் சொன்னாங்களோ எல்லாம் இருக்குது. அண்ட் எனக்கு தெரியும், அது கூட தெரியாமல் எப்படி ஒரு பாபா ஆக முடியும். ஐ நோ அபவுட் மீ. எனக்கு என்னெல்லாம் வாழ்க்கையில் நடக்க போகுது, இந்த உலகம் எப்படியெல்லாம் மாறப்போகுது எல்லாம் தெரியும். வர்றபோது தெரிஞ்சுக்கோங்களேன். இப்போ என்ன அவசரம்? நீங்களாம் அதெல்லாம் நம்பி என்கிட்ட வரல. இல்லை, உங்களுக்கு ஏதோ ஒரு காரணத்தினால என்ன பிடிக்குது, அதுக்காக வந்திருக்கீங்க, அவ்வளோதான். இல்லையா? இப்போ இந்த குழந்தைங்களுக்குன்னு என்ன தெரியும், ஆன்மீகத்தை பற்றியெல்லாம் என்ன தெரியுமோ அவங்க பாபாவை பிடிக்கும், அவ்வளோதான். அதுக்காக ஓடியாடி வேலை செய்கிறாங்க, பிளேட் வாங்குறாங்க, கை கழுவு தண்ணி கொடுக்குறாங்க, எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது போகணும் இப்போத்துக்கு. when the hour comes, let the world understand. That will be your proudest moment. ஓ, இவ்வளோ பெரிய ஆள்கிட்ட நம்ம இருந்திருக்கிறோமா அப்படின்னு சந்தோஷப்படுற ஒரு நிலையெல்லாம் இருக்கும். கூர்மமாய் வராகம் ஆகி மானிட சிங்கமாய் வாமணன் ஆகி பரசுராமனாய் ஸ்ரீராமனுமாய் பலராம கிருஷ்ண கல்கியும் ஆனவன் மச்சமாய் கூர்மமாய் வராகமாகி மானிட சிங்கமாய் வாமனனாகி பரசுராமனாய் ஸ்ரீராமனாய் பலராம கிருஷ்ண கல்கியுமானவன் தசாவதார கவித்துவம் பாடி தாசன் சிவலோகநாதன் பணிய தசாவதாரம் கவித்துவம் பாடி தாசன் சிவலோகநாதன் பணி. என்னுள் இசைக்கிறாய், நான் உன்னுள் வசிக்கிறேன், வேறென்ன எனக்கிங்கு வேண்டும் சங்கரா, வேறென்ன எனக்கிங்கு வேண்டும். தாயன்பை மிஞ்சியே நீ அன்பை பொழிகிறாய், சேக்கிங்கு வேறென்ன வேண்டும், இந்த சேக்கிங்கு வேறென்ன வேண்டும், இந்த சேக்கிங்கு வேறென்ன வேண்டும். வேர் தொட்டு மணக்கிறாய், விருட்சமாய் வளர்கிறாய், வேறென்ன சத்சங்கம் வேண்டும், இதைவிட வேறென்ன சத்சங்கம் வேண்டும். அகந்தையை அழிக்கிறாய், ஆனந்தம் அழிக்கிறாய், வேறென்ன பேரின்பம் வேண்டும், மண்ணில் வேறென்ன பேரின்பம் வேண்டும், மண்ணில் வேறென்ன பேரின்பம் வேண்டும்.
சங்கரம் பார்த்ததும் சங்கடம் தீர்ந்ததே, மந்திரம் வேறென்ன வேண்டும், ஜபிக்கும் மந்திரம் வேறென்ன வேண்டும். செங்கரம் காட்டியே சங்கரமூட்டுதே, மங்களம் வேறென்ன வேண்டும், வாழ்வில் மங்களம் வேறென்ன வேண்டும், வாழ்வில் மங்களம் வேறென்ன வேண்டும். பதமலர் காட்டினாய் பதுமையை மீட்டினாய், பதவிகள் வேறென்ன வேண்டும், உலகியல் பதவிகள் வேறென்ன வேண்டும். நினைக்கும் முன் வருகிறாய், கேட்கும் முன் தருகிறாய், வேறென்ன அருள் இங்கு வேண்டும், எனக்கு வேறென்ன அருள் இங்கு வேண்டும், எனக்கு வேறென்ன அருள் இங்கு வேண்டும். ஆசையை இருக்கிறாய், ஆன்மாவில் நிலைக்கிறாய், ஆன்மீகம் வேறென்ன வேண்டும், உயர்ந்த ஆன்மீகம் வேறென்ன வேண்டும். என் கதி ஓங்குது, என் விதி நீங்குது, நிம்மதி வேறென்ன வேண்டும், மனது நிம்மதி வேறென்ன வேண்டும், மனது நிம்மதி வேறென்ன வேண்டும். உன்வசமான பின் என் சுமை போனது, என் வசம் வேறென்ன வேண்டும், உன்னை தவிர என் வசம் வேறென்ன வேண்டும். உன்வசமான பின் என் சுமை போனது, என் வசம் வேறென்ன வேண்டும், உன்னை தவிர என் வசம் வேறென்ன வேண்டும், உன்னை தவிர என் வசம் வேறென்ன வேண்டும். நீ என்னுள் இசைக்கிறாய், நான் உன்னுள் வசிக்கிறேன், வேறென்ன எனக்கிங்கு வேண்டும், சங்கரா வேறென்ன எனக்கிங்கு வேண்டும், சங்கரா வேறென்ன எனக்கிங்கு வேண்டும். ओम जय शिव शंकर रे, स्वामी जगत परिपालक रे, आदि शंकर अवतारा, अनाथ रक्षक रे. ओम जय शिव शंकर रे. அன்னையும் தந்தையும் நீரென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம், சுவாமி அன்பில் நனைகின்றோம். ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம். ஓம் ஜெய சிவசங்கரரே. கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி, சுவாமி கருணாகர கீர்த்தி. மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகர மூர்த்தி. ஓம் ஜெய சிவசங்கரரே. ஆனந்த சாகரம் தனிலம்மையாழ்த்தும் அற்புத அருள் ஜோதி, சுவாமி அற்புத அருள் ஜோதி. ஆரத்தி செய்து பாடி மகிழ்ந்தோம் அருள்வாய் பரஞ்சோதி. ஓம் ஜெய சிவசங்கரரே. நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண நாராயண ஓம். நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம். ஓம் ஜெய் சிவசங்கரரே. ஒன்றுமில்லை
மறைமூர்த்தி கண்ணா குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கோவிந்தா.